ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் லிமிட் டெஸ்ட். ஃபஸ்ட்டு லிமிட் டெஸ்ட்னால் என்னது? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பிளில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து வித்தின் லிமிட்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் லிமிட் டெஸ்ட். ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பிளில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஒருவேளை அந்த லிமிட்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை லிமிட்டுக்கு அக்ராஸ் லிமிட்டை தாண்டியும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ எல்லா ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலையும் நம்மக்கிட்ட என்ன சாம்பிள் இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு லிமிட் டெஸ்ட் பண்ணி தான் வந்து பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தளவுக்கு லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடு, இதை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதணும். அதுக்கப்புறம் ரியாக்ஷன், ப்ரொசீஜர், அப்சர்வேஷன், ரிசல்ட், இது எல்லாமே எழுதணும். இந்த 5 எழுதுனா தான் நம்மளுக்கு மார்க்கு. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே எல்லாத்துக்குமே பிரின்சிபல் பார்க்கறதுக்கு முன்னாடி ரியாக்ஷனை பார்த்துட்டிங்கன்னா பிரின்சிபல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைடையும் AgNO3 சில்வர் நைட்ரேட்டும் எடுத்துக்கிறாங்க. அது கூட வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜியும் சிஎல்லும் சேர்ந்து AgCl, அதாவது சில்வர் குளோரைடாக ப்ரிசிபிடேட் ஆகும். அப்புறம் மீதம் இருக்கிற NaNO3, அதாவது சோடியம் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். AgCl மட்டும் ப்ரிசிபிடேட் ஆயிரும். ஸோ அதான் வந்து பிரின்சிபல்லையும் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் பிட்வீன் சில்வர் நைட்ரேட் அண்ட் soluble sodium chloride in presence of dilute nitric acid. ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் நைட்ரேட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சோடியம் குளோரைடு, இது ரெண்டையுமே நம்ம வந்து நெஸ்லர் சிலிண்டரில் எடுத்துக்கிறோம் in presence of dilute nitric acid to give the opalescence of the silver chloride. சில்வர் குளோரைடை நம்ம லிமிட் டெஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஒப்பாலசன்ஸ்னால் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் வந்து நெஸ்லர் சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. நார்மல் சிலிண்டரை விட நெஸ்லர் சிலிண்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லேபில் பார்த்துருப்போம். ஸோ ஒப்பாலசன்ஸ்க்கும் டர்பிடிட்டிக்குமே வித்தியாசம் இருக்குது. டர்பிடிட்டின்றது ரொம்ப கலங்கினாப்பில் இருக்கும் சொல்யூஷன். ஆனால் ஒப்பாலசன்ஸ்ன்றது பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஒப்பாலசன்ஸ். டு கிவ் த ஒப்பாலசன்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைடு. ஸோ சில்வர் குளோரைடு வந்து ப்ரிசிபிடேட் ஆகி ஒப்பாலசன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் the opalescence produced is compared with the standard solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்பயுமே லிமிட் டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு எல்லா லிமிட் டெஸ்ட்லேயும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். நம்ம கையில் இருக்கிறதையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இஃப் த opalescence in the sample is less than the standard, it passes the test. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து சாம்பிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுல வந்து ஒப்பாலசன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா இது பாஸ் த டெஸ்ட். இஃப் இட் இஸ் மோர் தென் த ஸ்டாண்டர்ட், இதில் ஒப்பாலசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒப்பாலசன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஃபெயில்ஸ் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் 5 ml நெஸ்லர் சிலிண்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாண்டர்ட்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம், இன்னொன்று டெஸ்ட்டுன்னு நோட் பண்ணிப்போம். டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசால்வ் த ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் வித் டிஸ்டில்டு வாட்டரில். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து டிஸ்டில்டு வாட்டரில் நம்ம சாம்பிளை டிசால்வ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஸ்டாண்டர்ட் எப்படின்னா, ஒரு ml, அதாவது 1 ml ஆஃப் 0.05845% ஆஃப் வெயிட் பை வால்யூம் ஆஃப் NaCl சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த 50 ml ஆஃப் நெஸ்லர் சிலிண்டரில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் 10 ml ஆஃப் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். இங்கேயும் சேம் அதே மாதிரி தான், ஆட் 10 ml ஆஃப் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். இங்கே ரியாக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, ரியாக்ஷனில் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கேயும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேக்கப் த வால்யூம் அப் டு 50 ml வித் டிஸ்டில் வாட்டர். சேம் இங்கேயும் அதே தான், மேக்கப் த வால்யூம் அப் டு 50 ml
வித் டிஸ்டில் வாட்டரால் மேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் 1 ml ஆஃப் 5N சில்வர் நைட்ரேட் AgNO3 சொல்யூஷன். இது கூட ஆட் பண்ணுற 50 ml கூட ஒரு ml ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிர் வித் கிளாஸ் ராட் அண்ட் அலோ டு ஸ்டாண்ட் ஃபார் 5 minutes. இங்கேயும் அதே தான் 50 ml ஆட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 50 ml இருக்காது, 51 ml இருக்கும். ஏன்னா நம்ம 50 ml டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக 1 ml தான் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணி கிளாஸ் ராட்னால ஸ்டிர் பண்ணி 5 minutes வெயிட் பண்ணுறோம். 5 minutes வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ ஒப்பாலசன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற டெஸ்ட்டில் வந்து நம்ம கையில் கொடுத்த சாம்பிளை நம்ம டிசால்வ் பண்ணுறோம், பட் ஸ்டாண்டர்டில் வந்து சோடியம் குளோரைடை டிசால்வ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம டெஸ்ட்டில் வந்து ஒப்பாலசன்ஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸோ அப்சர்வேஷனில் ஒப்பாலசன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த டெஸ்ட் சொல்யூஷன் லெஸ் தென் த ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா இட் பாசஸ் த டெஸ்ட். சாம்பிள் ஸ்டாண்டர்ட். இப்போ சாம்பிள் வந்து ஸ்டாண்டர்டை விட ஒப்பாலசன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பாசஸ். ஒருவேளை இதில் ஒப்பாலசன்ஸ் நம்மக்கிட்ட சாம்பிள் ஒப்பாலசன்ஸ் அதிகமாக இருக்குது, எதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போதுனா இட் ஃபெயில்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடு. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.